ஜெம் டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஎம்ஐ, அதாவது இன்ஸ்டால்மெண்ட், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இது வந்து எல்லாருமே இந்த ஒரு இதில் லாக் ஆகிருப்போம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது இஎம்ஐ கட்டாமல் இருந்திருக்கே மாட்டோம். இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருப்போம் இன்னும் வரைக்குமே. அந்த இஎம்ஐ கட்டுறது வந்து எல்லாருமே ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற சமயத்தில் வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. இஎம்ஐன்றது ஒரு அத்தியாவசியம் மாறிடுச்சு எல்லாருக்குமே. இஎம்ஐ கட்டி எடுத்துக்கலாம்டா, இஎம்ஐ கட்டி வாங்கிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நார்மல் ஆகிட்டோம்ல. அந்த இஎம்ஐ கட்டுறதுனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, எவ்வளோ சிக்கலில் மாட்ட போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல. இது முழுக்க நான் சொல்ல புஃப்டர், அதாவது வாரன் புஃப்டர் அப்படின்றவர் தான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. வெல்கம் டு த வீடியோ. அதாவது இஎம்ஐ பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஏன்னா திடீர்னு இஎம்ஐ கொண்டு வந்திருக்கே அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. தீபாவளி வரப்போகுது, ஏகப்பட்ட இஎம்ஐல நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுது. கரெக்டாக அதில் வந்து நிறைய பேர் நம்ம நிறைய ஐடியாஸ் வச்சுருப்போம். நான் கூட ஒரு சில ஐடியாலாம் வச்சுருக்கேன். இஎம்ஐயில் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் இதை பார்த்தோன்னு கொஞ்சம் அப்படி எனக்கு கொஞ்சம் பயம் வருது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதாவது வாரன் புஃப்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஎம்ஐயை வச்சு நம்மளோட ஒரு ஒரு சுதந்திரத்தை வந்து பறிக்கிறாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு பிஸ்னஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து தீபாவளி டைம் வரப்போதில்ல, அதாவது ஃபோன்லேருந்து ஏர்பாட்ஸ்லேருந்து எல்லா கேட்ஜெட்ஸ், என் பைக்கு, காரு எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ ஆஃபர் இப்போ வந்துருச்சு. ஏன் இப்போ நம்ம இஎம்ஐயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 17 இப்போ லான்ச் ஆன 17க்கு வந்து கிட்டத்தட்ட 24 மாதம் வரைக்குமே இஎம்ஐ கொடுக்குறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு இஎம்ஐ கொடுத்து யாராவது பார்த்துருக்கீங்களா? அதாவது இப்போ 2 வருஷத்துக்கு நம்ம ஐஃபோனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஐஃபோன் எவ்வளோ பெரிய ஃபோன் இல்லை, அது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை சொன்னால் நீங்கள் உண்மையிலே ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம இந்தியாவில் மட்டுமே 70% ஐஃபோன் வாங்குறாங்க. அதுவும் எல்லாமே இஎம்ஐயில். புரியுதா? ஒரு ஐஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாராவது அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு நீ சத்தியமாக யாருமே வாங்க மாட்டோம். ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பந்தா காட்டணும். தான் ஸ்டைல் அப்படி பார்க்கல வச்சுக்கிட்டாங்க. நான் பந்தானோன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் பந்தா காட்டுறதுக்காக ஒரு ஐஃபோனே நம்ம வாங்குவோம் இல்லையா? நானுமே அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஏதாவது ஒரு இடத்துல வெளில போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சத்தன் ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா கையிலையுமே இப்போ ஒரு ஐஃபோன் இருக்குது. டோட்டலாக எல்லார் கையிலையுமே ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கீழே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அவங்கள்ட்ட இருக்க நம்மள்ட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி. அதனாலே எல்லாருமே இஎம்ஐ போட்டாவது இந்த ஐஃபோனை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இஎம்ஐ வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே ஒரு 93% வந்து 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க தான் இருக்காங்க மேஜராக. டோட்டலாகவே ஒரு நம்ம இந்தியாவில் 100% வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 93% வந்து 50 கீழே சம்பளம் வாங்குற ஆட்கள் தான் அதிகம். மிச்சம் 7% தான் அதுக்கு மேலே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருக்கிட்டையுமே, அதாவது 93% இருக்கிற ஆளுங்கள்ட்ட வந்து கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கிரெடிட் கார்டு இது என்ன கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு 2 கார்டு இருக்குது. டெபிட் கார்டுனா நம்ம ஏடிஎம்ல பணத்தை விட்டு பணத்தை அப்படியே எடுப்போம். கிரெடிட் கார்டு அப்படின்றது இது வந்து கடன் வாங்குறதுக்கான ஒரு கார்டு. அதாவது நம்ம வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி வே டு பை எனிதிங் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கிரெடிட் கார்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கடன் வாங்குற மாதிரி தான். அப்படியே உள்ளோட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மந்த் எண்ட்ல வந்து அதுக்கான பில்லை வந்து பே பண்ணணும். ஓகேவா? அந்த மந்த் ஓகே, இந்த டைமிங்ல வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிருது, அந்த இடத்துல நம்ம வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா, ஒன் ஆஃப் த திங்கிங்ல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கிடலாம், மாச கடைசியில் வந்து அதை பே பண்ணிடுவோம் அப்படின்னு. அதனாலே அந்த கார்டை வச்சு ஏகப்பட்ட பேர் கண்ணா முன்னான்னு அங்கிட்டு இங்கிட்டு எங்கே போனாலும் இங்கே ஒரு தேய் அப்படி ஒரு தேய் தேய்னு தேய்ச்சி நமக்கு வந்து பில்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல. மந்த் எண்ணில் கட்ட முடிஞ்சா ஓகே, அது கட்ட முடியாத எக்கச்சக்கமான பேர் இன்னுமே கடனாளி ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டுக்கு எத்தனை % வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 38 to 45. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 38 to 45 வரைக்குமே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 lakhக்கு நீ ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா 40% அப்படின்னா 40,000. ஓகே, இந்த சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு 40,000 வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பஃப்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான லெவலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஏன் வாங்கணும், ஏன்டா வாங்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இஎம்ஐயில் வாங்குறது அது எல்லாமே வந்து
நம்மளோட அத்தியாவசியத்தையும் அதிகமாக வாங்குறது தான், ஒரு அத்தியாவசிய தேவைக்கும் அதிகமாக வாங்குறது அந்த இஎம்ஐல வாங்குற சில பல திங்ஸ். இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம அதுக்கான சேவிங்ஸ் நம்ம கிட்ட இருக்காது, அதுக்காக வாங்குறதா இஎம்ஐ. பட் ஆனால் இஎம்ஐன்ற ஆப்ஷன் வந்ததுனாலேயே சேவிங்ஸ்ன்றதை வந்து நம்ம டோட்டலாகவே மறந்துட்டோம். எத்தனை பேர் வந்து இதை இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. இஎம்ஐ ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போலாம் நம்ம ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுக்கான காசு சேர்த்துக்கிட்டே வருவோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இல்லை ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்துக்கிட்டே வந்து கடைசியாக காசு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபோனே வாங்குவோம். கரெக்டா? பாதி பேர் உண்டியில் உடப்பானுங்க, வீட்டில் அம்மா வந்து அரிசி பானங்களை காசு வச்சிருப்பேன் அது தூக்கி எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எதையாச்சும் சம்திங் ஏதாச்சும் வேலை பண்ணி சேவிங்ஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேவிங்ஸ்ன்றதே டோட்டலாகவே மறந்துட்டோம் இல்லையா? ஏன்னா இப்போ நான் சொல்ல நீங்கள் எல்லாமே ரியலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ்ன்றது டோட்டலாக மறந்து இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனதுனால நம்ம வந்து டோட்டலாக வந்து அதுக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு நோய் மாதிரி தானே. இப்போ இஎம்ஐன்றது என்னைய பொறுத்தவரை அது ஒரு நோய் தான். என்னன்னா ஒரு தொற்று நோய், அதாவது நம்மளை ஒட்டி 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 வந்துட்டே இருக்கு. இப்போ தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கேஜெட்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு. ரூல் வந்து நம்மளா போட்டுக்கிட்ட ரூல், கவர்மெண்ட் வந்து ரூலும் போடவே கிடையாது. அந்த ரூல் என்ன அப்படின்னா, இப்போ என் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா இவன்ட்ட வந்து நான் வந்து ஐஃபோன் வாங்க போறேன் அந்த தீபாவளிக்கு அப்படின்னா உடனே நமக்கு ஸ்பார்க் ஆயிடுது. ஓகே இவன் ஐஃபோன் வாங்குறாங்க நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆன ஸ்பார்க்கில் தான் இஎம்ஐல பணத்தை எடுத்துருவோம். நம்மள்ட்ட காசு இல்லை இஎம்ஐல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இஎம்ஐல எடுத்து ஏகப்பட்ட பேர் அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வந்து அந்த இஎம்ஐக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம ஒரு அடிமையாயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சரி சிறந்தான ஒரு 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இஎம்ஐ அதுல தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் அப்படின்றது ஒன்று வேணும். அதாவது இப்போ நீ ஒன்று வாங்க போறோம் அப்படின்னா இப்போ ஒரு மாசம் வந்து நான் ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றப்போ ஒரு சேவிங்ஸ் அதுக்கான எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மற்ற செலவெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் கூட நம்ம கண்டிப்பாக போகவே மாட்டோம். அதாவது என்ன சொல்ற தெளிவாக சொல்றேன், இப்போ வந்து ஒரு பொருள் ஒன்று வாங்க போறேன் அப்படின்னா அதோட விலை வந்து இப்போ வந்து இவ்வளோ சொல்றது ஒரு 50,000 வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு இப்பத்திலிருந்து நான் ஒரு 10 மாசத்துல சேர்க்க போறேன் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் மாசம் என்னோட 30,000 சம்பளத்துல ஒரு 5,000 ரூபாய் தனியாக சேவிங்ஸ்னு ஒதுக்கி வச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 மாசத்துல அந்த 50,000 எடுக்க முடியும். ஆனா இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கடனும் வாங்க போகல. இப்போ 50,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இஎம்ஐ போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ரீசெண்டா ஒரு பைக் ஒன்று எடுத்தேன். ஓகேவா? அந்த பைக்கோட காஸ்ட் வந்து 1,75,000. ஓகே, அந்த பைக்கோட காஸ்ட். ஆனா வந்து நான் இஎம்ஐ ஆப்ஷன்ல எடுத்ததுனால, அதாவது அந்த இஎம்ஐ ஆப்ஷன்லேயே சில பல டைப்ஸ் இருக்கு. அதாவது 1 மந்த், 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 1 இயர், 2 இயர் அப்படி சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நான் 1 இயர் ஆப்ஷன் போட்டதுனால நான் வந்து அந்த பைக் ரேட்டை விட 20,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்றேன். புரியுதா உங்களுக்கு? அதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம இதுவே சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 20,000 அழுகணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? இதுதான். இப்போ 2வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் வந்து நம்ம ஈஸியா வந்து ஸ்விப் பண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா அதுக்கு 40% வட்டி போடுறாங்க. இதை பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டுன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான். அந்த மாதிரி காசு இல்லாத டைம்ல நம்ம ஸ்விப் பண்ணிக்கிறது எல்லாமே ஓகே தான். இதுவே நம்ம வந்து கிரெடிட் கார்டில் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி ஒரு 50,000 வச்சு டர்ன் ஓவர் பண்ற ஒரு ஆளா இருக்கணும். திடீர்னு இப்போ அந்த இடத்துல உனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா நீ வந்து கார்டை கண்ட மணிக்கு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த மந்த் எண்ட்ல ஒரு மாசத்துல உனக்கு 40% போடுறாங்க அப்படின்னா நீ கட்டாம போக 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 அது டபுள் ஆகும். அப்போ நீ இன்னுமே கடன்காரன் ஆகிட்டு தான் இருப்ப. ஸோ அதனால நான் சொல்றேன், இந்த இஎம்ஐன்றது ஒரு நல்லதுன்றதை தாண்டி ரொம்பவே அது ஈக்குவலா இல்லை, அதுக்கு மேலேயே வந்து ரொம்பவே கெட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து டோட்டலாக நம்ம அடிமையாயிட்டு இப்போ எப்படி ஃபோனுக்கும் இல்லை வேற எதுக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இஎம்ஐன்றது ஒரு அடிக்ஷனு. ஸோ அதை வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத அந்த வார்னர் டஃப்டர் வந்து ஒரு மாதிரி எலாபரேட்டாக சொன்னார். அது வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக போகுது அது. ஸோ அதை அப்படி வேணாம், உங்கள்கிட்ட வந்து நீட்டாக க்ளீனாக சொல்லிடணும் அப்படின்றதுனால இப்படி சொன்னேன். கொஞ்சம் ஓவராகவே பேசியிருப்பேன், ஆனால் பேசினதுனால உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால தான் இப்படி நான் பேசினேன். ஏன்னா லைட்டாக நான் கொஞ்சம் ஓட்டவாயி, அதனாலதான். சரியா? ஓகே, இஎம்ஐ பத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆளுன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போடுற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு தேடி ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இதோட அந்த கண்டென்ட் முடிச்சுட்டு டேக் கேர், பை பை, டாடா சொல்லிடுறேன். நான் உங்க விஜய் அபிஷேக் சைனிங் ஆஃப். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.